தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். துறைமுகம் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் போட்டியிடுகின்றார். துறைமுகம் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் போட்டியிடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர்கள் 2 பேர் வெற்றி பெற்றார்கள். போடி தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றார். எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றுள்ளார். ஆனால் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக பதவி வகித்த போதே தான் சந்தித்த தேர்தலில் கொளத்தூரில் தோற்றுப்போனார். கொளத்தூரில் அவர் தோல்வியடைந்தது திமுகவினரால் ஜீரணிக்க முடியவில்லை. அவரை மீண்டும் தமிழக சட்டசபைக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளனர். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் வருகிறது, அதில் நிறுத்தப்படலாம் என கூறப்பட்டது. ஆனால் அங்கு விஜய் வெற்றி பெற்ற தொகுதி. ஆக மீண்டும் திமுக தோல்வியைத்தான் தழுவும். மீண்டும் மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்தால் திமுக கதை முடிந்துவிடும். ஆகவே திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தால் அங்கு போட்டியிடலாம் என முடிவு செய்யப்பட்டது. தற்பொழுது தமிழக முன்னாள் அமைச்சர் துறைமுகம் சேகர் பாபு மிகுந்த மன வருத்தத்தில் உள்ளார். சென்னையில் திமுக தோல்வியடைந்தது காரணம் சேகர் பாபுவுடைய அராஜகம்தான் என கூறப்பட்டது. இதனால் மனம் நொந்து போயுள்ளார். தனது துறைமுகம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய முன் வந்துள்ளார். துறைமுகத்தில் இடைத்தேர்தல் செயற்கையாக வரவைத்து அதில் மு.க. ஸ்டாலினை நிறுத்தி அவரை வெற்றி பெற வைத்து தமிழக சட்டசபைக்கு அனுப்பலாம் என திமுகவினர் விரும்புகின்றனர். மு.க. ஸ்டாலின் இதுவரை பதில் சொல்லவில்லை. துறைமுகம் சேகர் பாபு தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய தயார் நிலையில் உள்ளார். அவர் ராஜினாமா செய்தால் திருச்சி கிழக்கு, துறைமுகம் ஆகிய 2 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறும். மு.க. ஸ்டாலின் துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தமிழக சட்டசபைக்கு அனுப்பப்படுவார் என கூறப்படுகிறது. துறைமுகம் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போட்டியிடுகின்றார்.